இது தொடர்பாக மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் அவர்களையோ மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர்களையோ எத்தனையோ முறை சந்தித்திருக்கிறோம், எத்தனையோ முறை போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம், எத்தனையோ முறை ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தொடர்ந்து கள்ளச்சாராயம் காட்டுகின்றவர்களோடு கள்ளச்சாராயத்தை அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய புதுவை மாநிலத்திலிருந்து இங்கே எடுத்து வந்து எளிய மக்களுக்கு அதை ஊட்டி இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே மக்களை அவர்களுக்கு தள்ளிவிட்டார்கள். இது தடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பல கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். ஆனால் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்து கொண்டு இந்த தொகுதியையும் இந்த மாவட்டத்தையும் பாழ்படுத்தி விட்டார்கள் என்பதால் தான் இந்த மாவட்டத்தையும் இந்த மண்ணையும் காக்க வேண்டிய பொறுப்பு இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் இருக்கிறது. அதனால்தான் அந்த பொறுப்பை ஏற்று நாங்கள் இன்றைக்கு நாம் மக்கள் இயக்கம் என்கிற ஒரு இயக்கத்தின் சார்பில் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய நான் இன்றைக்கு பூம்புகார் தொகுதியிலே பொது தொகுதியிலே நான் போட்டியிடுகின்றேன். எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சின்னம் தான் வைரம் சின்னம். 4 நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக பல தளங்களிலே வேலை செய்திருக்கிறோம். மதமாக வேலை செய்திருக்கிறோம், சாதியாக வேலை செய்திருக்கிறோம், இனமாக வேலை செய்திருக்கிறோம், மொழியாக வேலை செய்திருக்கிறோம், மனித உரிமைகளுக்காக வேலை செய்திருக்கிறோம். இப்படி பல தளங்களிலே 4 நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக 20-30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே மக்களுக்கான பணியை செய்துதான் இன்றைக்கு இந்த மாவட்டத்தையும் இந்த மண்ணையும் கனிம வள கொள்ளைகளிலிருந்தும் கஞ்சா போதைகளிலிருந்தும் கள்ளச்சாராயங்களிலிருந்தும் பாலியல் வன்கொடுமைகளிலிருந்தும் இந்த மாவட்டத்தையும் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பூம்புகார் தொகுதியையும் காப்பாற்ற வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுடைய குரலை சட்டமன்றத்திலே எழுப்புவதற்காகத்தான் இன்றைக்கு நாம் மக்கள் இயக்கம் இன்றைக்கு உங்களுக்கு வைரம் சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். 10 ஆண்டு காலம் 10 வருட காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பொன்ராஜ் அவர்கள் இங்கே சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக இருந்தார்கள். இந்த மண்ணிலே ஏதாவது ஒரு வளங்களை, ஒரு ஏற்றங்களை, ஒரு தொழிற்சாலைகளை ஏதாவது ஒன்றை இந்த மண்ணிற்கு செய்திருக்கிறார்களா? 10 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 10 வருஷ காலம் இன்றைக்கு